இப்படியே போயிட்டுருக்கப்ப ஒரு நாள் நிலா குட்டி ஸ்கூல் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிருந்தா. வசுக்குட்டி அந்த நோட் புக்கில் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப அங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு? ஏன் குழந்தை கத்திட்டு இருக்க? எதுக்கு புள்ளைய கத்திட்டு இருக்க நீ? அம்மா நான் கத்த பத்து அம்மா கேளுங்க. அதுல வத்துக்குட்டி எப்படி கிறுக்கி வச்சிருக்க பாருங்க. நாளைக்கு டீச்சர் நாதிக்க போறாங்க. அவ ஒரு சின்ன குழந்தை. அவ தெரியாம கிறுக்கிருப்பா. அதுக்கு போய் அவளை கத்திட்டு இருக்க? அவளுக்கு என்ன தெரியும்? நீ கத்துன கத்துக்கு என் புள்ள முகம் பாரு எவ்வளவு வாடி போயிருக்கு. ஏய் நீ எதுக்கு இப்போ நிலா குட்டியை கத்திட்டு இருக்க? வசு தப்பு பண்ணா அதுக்கு நிலா திட்டு இருக்கா. அதுக்கு எதுக்கு நீ அவளை கத்திட்டு இருக்க? பாருங்க இவ கத்துன கத்துக்கு குழந்தை எப்படி பயந்து போய் உட்காந்துருக்கானு. சின்ன குழந்தை அவ தப்பு பண்ணா என்கிட்ட வந்து சொல்லணும். இவ திட்டுற அளவுக்கு இவ பெரிய ஆளா? குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் எழுதிருப்பா. அதுல இவ கிறுக்கி இருக்கா. இவளுக்கு கோவம் வராதா? அதுக்குதான் திட்டினா. தப்பு பண்ணா அவளை திட்டிடுவாளா? இவ பெரிய ஆளாயிட்டாளா அதுக்குள்ள திட்டுற அளவுக்கு? அப்பா பாருங்கப்பா மம்மி நல்லா திட்டுறாங்கப்பா. நிலக்குட்டி நீ பயப்படாதம்மா, அம்மா கிட்ட நான் பேசுறேன். நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச தேவையில்ல. தப்பு பண்ணதே நீலா தான். அதனால நீங்க அவகிட்ட பேசுங்க. வச்சுக்குட்டி நீ எதுக்கு பயப்படுற? நீ ஒரு தப்பும் பண்ணல. நான் நீலா அக்காவை அடிக்கிறேன். நீ பயப்படாத என்ன? ஏங்க குழந்தை மூஞ்ச பாருங்க ஒரு வாட்டி எப்படி பயந்து போயிருக்கானு. இங்க பாரு ஸ்ரீதேவி, நீ பண்றது ரொம்ப தப்பு. தப்பு பண்ற குழந்தைய கண்டிச்சு வளர்க்கணும். அவ தப்பு பண்ணாலும் சரின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, 5ல வளையாதது 50ல வளையவே வளையாது. இன்னைக்கு நீ அவ பண்றது கரெக்ட்னு சொன்னா நாளைக்கு இந்த தப்பே திரும்ப திரும்ப பண்ணுவா. அப்ப என்ன பண்ணுவ? ஏங்க அவன ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி சொல்றீங்க. அதுக்கு என்ன தெரியும்? ஒரு பேப்பரும் நோட்டும் பேனாவும் கிடைச்சது. அதுல ஏதோ கிறுக்கி வச்சிருக்கா. அவ குழந்தை அவங்க அக்கா எழுதுறத பார்த்து அவளுக்கும் எழுதணும்னு ஆசை வந்தது. அதனால கிறுக்கி இருக்கா. அது பெரிய தப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவ ஒரு நோட்டும் பேனாவும் கிடைச்ச உடனே ஏபிசிடி எழுதணும்னு ஆசை வந்து தப்பு கிடையாது. எதுல எழுதணும்னு தெரியாம எழுதிருக்கா பாரு, அதுதான் தப்பு. இவ ஹோம்ஒர்க் எழுத நோட்ல இவ கிறுக்கி வச்சா நாளைக்கு குழந்தை போய் என்னத்தை காட்டுவா ஸ்கூல்ல? குழந்தை தானே திட்டுவாங்க ஹோம்ஒர்க் எழுதலதுன்னு. சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசி முன்னுக்கு வரவே முடியாது. போய் உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க போங்க. ஒரு வயசு குழந்தை ஏதோ நோட்ல எடுத்து எழுதிட்டாலாம். அதுக்கு சொன்னதே சொல்லி சொல்லி சாவடிச்சிட்டு இருக்காரு. இவளை திட்டக்கூடாது, இவளை திட்டணும். எங்க இருந்தாலும் அங்க நோட்டை தூக்கி போட்டு வச்சா பாருங்க, அவளை போய் கேளுங்க. ஹோம்ஒர்க் நோட் புக்கு பத்திரமா எடுத்து வைக்கணும். மறைச்சு எடுத்து வச்சாலா அப்புறம் பண்ணு போட்டு போயிட்டா. குழந்தை எடுத்து அதில் எழுதிட்டா. தப்பு வசு குட்டியில இல்ல, இந்த நிலா மேலதான். நீங்க அவளை கண்டிங்க, என் பிள்ளைய இல்ல கண்டிக்கிறது. நிலக்குட்டி நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோடனே ருக்கு மிஸ் கிட்ட சொல்லு, தங்கச்சி பாப்பா தெரியாம ஹோம்ஒர்க் நோட் புக்ல கிறுக்கிட்டான்னு. மிஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, சரியா? அன்னைக்கு ஸ்கூல்ல ருக்கு டீச்சரும் மற்ற 2 டீச்சரும் பேசிக்கிட்டாங்க. என்ன ருக்கு டீச்சர், என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க ஸ்கூலுக்கு? ஆமா ஆமா, நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். எப்பவுமே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறது ஒரு செகண்ட் முன்னாடி தான் உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னடானா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருக்காங்களே. ஏதோ விஷயம் இல்லாம ருக்கு டீச்சர் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வர மாட்டாங்க. சொல்லுங்க ருக்கு டீச்சர், இன்னைக்கு என்ன அவ்வளோ பெரிய விஷயம்? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர். இன்னைக்கு எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அந்த தொல்லையை தாங்க முடியாமல் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாமேன்னு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். வீட்டில் இருந்தா அவங்க ஏதோ ஒன்று நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை செய் அதை செய் அதை செய் இதை செய்யு. அதனால தான் அந்த தொல்லை எதுக்கு தானே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு வந்துட்டேன். பரவாயில்லையே, இந்த டெக்னிக் எங்களுக்கு தெரியாத போச்சு. நாங்களும் தினமும் எங்க மாமியார் கிட்ட இம்சைய பட்டு தான் வந்து சேர்றோம். இது ஏதோ நல்ல ட்ரிக்கா தான் இருக்கு.
நாளைக்கு கூட நாங்க இதையே ட்ரை பண்றோம் டீச்சர். நீங்கள் 2 பேரும் என்னென்ன பண்ணுங்க, எனக்கு அந்த தொல்லையே இல்லை. ஏன்னா எனக்கு மாமியாரே இல்லை. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். மாமியார் இல்லாத மருமகள்லாம் ரொம்ப எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க. அதுக்கு தான் உனக்கு மாமியாரே இல்லாத மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அப்புறம் சொல்லுங்க ஸ்வேதா டீச்சர், உங்கள் கிளாஸில் சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? சீக்கிரமாகவே ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுதுல? எங்க இருக்கும் டீச்சர், நானும் சீக்கிரமா ஹெட் மாஸ்டர் சொல்றதுக்குள்ள சிலபஸை முடிக்கலான்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால் அது முடியவே இல்லையே. நீங்கள் முடிச்சிட்டிங்களா ருக்கு டீச்சர்? உங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்க போகுது? ABCD I 1 2 3 தானே முடிச்சிட்டிங்களே? என்ன கலை டீச்சர் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. ஏபிசிடி சின்ன பசங்கன்னு சொல்கிறீங்க. அந்த சின்ன பசங்களுக்கு ஏபிசிடியை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள என் டங்கு வரை கிளியுது. எல்லாம் தெரிஞ்ச பெரிய பசங்க கூட பாடம் எடுக்கலாம். ஆனால் ஒன்றுமே தெரியாத சின்ன பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு ஏபிசிடி ஸ்டார்டிங்லேருந்து கையை பிடிச்சி ஒருத்தரையாக கூப்பிட்டு எழுதி சொல்லி கொடுத்து அவங்க கற்றுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆமா ருக்கு டீச்சர், நீங்க சொல்றது கூட கரெக்டு தான். நான் கூட இதுக்கு முன்னாடி பேபி கிளாஸ்ல இருந்திருக்கேன். அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு கூட ரொம்ப தெரியும்ப்பா. பசங்க ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கணும். பசங்க இங்கே ஓடாம அங்கே ஓடாம வெளியே ஓடாம இதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு சொல்லி தரணும். எப்பா என்னால் தலையை புச்சிக்கிட்டு முதல்ல நான் கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டு என்னை வேற கிளாஸ் போடுறீங்களா இல்லையான்னு சண்டை போட்டு நான் கிளாஸை மாறிட்டேன். நான் மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த கிளாஸ்க்கே வந்தீங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் மத்தியானம் லஞ்ச் டைமில் அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் இருக்கே, அப்பப்பப்பப்பப்பப்பா. ஒரு பக்கம் நான் அவஸ்தைப்படணும், ஒரு பக்கம் ஆயம்மாலாம் அவஸ்தைப்படணும். அவங்க ஒரு பக்கம் ஒரு குழந்தைக்கு ஊட்டினா நான் ஒரு குழந்தைக்கு ஊட்டணும். அதுங்க கீழே சிந்தி அழுது வாயில் ஊட்டி நான் கட்டிட்டு வந்த புடவையெல்லாம் நாஸ்தி ஆகிடும். சேச்சே, உங்கள் கிளாஸில் நீங்கள் இருக்கிறப்ப அப்படி நடந்திருக்கலாம் போல். என் பிள்ளைங்கெல்லாம் நான் சொல்கிற பேச்சை அழகாக கேட்பாங்க. நான் சாப்பிடுன்னா பாக்ஸை மட்டும்தான் திறந்து கொடுப்பேன். அழகாக அவங்க சாப்பாடை அழகாக சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் அவங்க கொடுக்கறதே கிடையாது. அப்படியே பண்ணுறாங்க. இப்போ பிள்ளைங்களாம் கொஞ்சம் டெக்னாலஜியாக தான் இருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்கள் கிளாஸ்க்கு நானும் அப்பப்போ வரப்போவ பார்த்துருக்கேன். பசங்கள்லாம் ரொம்ப சுட்டியாக தான் இருக்காங்க. உங்கள் சொல் பேச்சு கரெக்டாக கேட்குற பிள்ளைங்க யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு என் கிளாஸ்லேயே ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாருன்னா நிலா தான். நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா. செமத்தா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துடுவா. செமத்தா சொல்லி கொடுக்குறத கரெக்டாக படிப்பா. அவள் ரொம்ப க்யூட்டு. யாரை சொல்கிறீங்க? கருப்பாக ஒரு பொண்ணு இருப்பாள் உங்கள் கிளாஸில், அவளை பற்றியா சொல்கிறீங்க? ஆமாம். ஆனால் அவள் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இப்போல்லாம் நேரெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. சரியா? அந்த மாதிரிலாம் குழந்தைங்கள அப்படிலாம் சொல்லி டாமினேட் பண்ணக்கூடாது. ஐயோ டீச்சர், நான் தப்பாக எதுவும் நினச்சி சொல்லலை. அடையாளத்துக்காக தான் அப்படி சொன்னேன். நான்லாம் எதையும் மைண்டில் வச்சுக்கல டீச்சர். சாரி, நான் தப்பாக நினச்சி சொல்லியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. நானும் தப்பாக எடுத்துக்கல. நாளைக்கு பசங்களை முன்னாடி நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா அடுத்த பிள்ளைங்களையும் அவளை அப்படியே கூப்பிடுவாங்க. அப்புறம் அவள் மனசு கஷ்டப்படுவா. அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு மட்டும்தான் சொன்னேன் நான். ஓகே டீச்சர், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ இருக்க பிள்ளைங்க நம்ம எதை சொன்னாலும் அதை உடனே பிடிச்சிக்குதுங்க. அதனால நம்ம எப்பவுமே பிள்ளைங்கிட்ட கரெக்டாக ஜாகிரதையாக பார்த்து தான் பேசணும். ஆமாம் டீச்சர், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ பிள்ளைங்களாம் ரொம்ப ஷார்ப்பு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நுண்ணமாக கேட்டு கவனித்து உடனே அதை ரிப்ளை பண்ணுதுன்னா பாருங்கள். எங்கேயோ போத்தவில்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. மிஞ்சி போனால் அதுக்கு ஃபுல்லாக 3 வயசு கூட ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ அது அப்படியே வந்து பேசுதுன்னா பாருங்கள். அவன் பேசுறதை பார்த்து நானே ஆச்சரிய போயிட்டேன். என் பிள்ளைங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட சொல்ல மாட்டேங்குது, அது கேட்டே பேசுது. அதுக்கு தான் சொல்கிறது, எப்பவுமே குழந்தைங்க முன்னாடி ரொம்ப கவனித்து பேசணும். நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் சரி. சரி வாங்க மேடம், ரொம்ப நேரம் டைம் ஆச்சு, உள்ளே போவோம். இதுதான் மக்களே, இது குழந்தைங்களுக்கோசரம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நிஜமாவே குழந்தைங்க முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் பிள்ளைங்களும் பேசுவாங்க. அதனால எப்பவுமே குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நல்லதையே பேசுங்க, நல்லதையே சொல்லி கொடுங்க. சரி,
இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.